தொடக்க நூல் அதிகாரம் 5. ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு. கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு 130 வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். சேத்து பிறந்த பின் ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான். சேத்துக்கு 150 வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான். ஏனோசு பிறந்த பின் சேத்து 807 ஆண்டுகள் வாழ்ந்தான். சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 912 ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேத்து இறந்தான். ஏனோசுக்கு 90 வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான். கேனான் பிறந்த பின் ஏனோசு 815 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 905 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏனோசு இறந்தான். கேனானுக்கு 70 வயதான போது அவனுக்கு மகலலேல் பிறந்தான். மகலலேல் பிறந்த பின் கேனான் 840 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 910 ஆண்டுகள் வாழ்ந்த பின் கேனான் இறந்தான். மகலலேலுக்கு 65 வயதான போது அவனுக்கு எரேது பிறந்தான். எரேது பிறந்த பின் மகலலேல் 830 ஆண்டுகள் வாழ்ந்தான். மகலலேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 895 ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகலலேல் இறந்தான். எரேதுக்கு 162 வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கு பிறந்த பின் எரேது 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். எரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 962 ஆண்டுகள் வாழ்ந்த பின் எரேது இறந்தான். ஏனோக்குக்கு 65 வயதான போது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான். மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசேலாவுக்கு 187 வயதான போது அவனுக்கு லாமேக்கு பிறந்தான். லாமேக்கு பிறந்த பின் மெத்துசேலா 782 ஆண்டுகள் வாழ்ந்தான். மெத்துசேலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மெத்துசேலா மொத்தம் 969 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். லாமேக்கிற்கு 182 வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா பிறந்த பின் லாமேக்கு 595 ஆண்டுகள் வாழ்ந்தான். லாமேக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். லாமேக்கு மொத்தம் 777 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். நோவாவிற்கு 500 வயதான போது அவருக்கு சேம், காம், எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர்.